இந்தி பேசாத மாநிலங்கள்லாம் இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் நம்ம முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவரை இன்னைக்கு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம்னு பல மாநிலங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பின்பற்றுறாங்க, பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பு காஷ்மீர்ல நடந்த ஒரு சம்பவம். காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர், அவங்க பேர் மெஹபூபா முஃப்தி அவர்கள், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரி. பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவங்க காஷ்மீரியில பதில் சொல்றாங்க. அப்ப அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அம்மையாரை பார்த்து குறுக்கு கேள்வி கேட்கிறான். நீங்க தாய்மொழியில பேசுறீங்க, ஹிந்தியில பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொல்றாங்க, முடியாது, நான் என் தாய்மொழி தான் பேசுவேன். என்ன இவ்வளவு தைரியமா கேள்வி கேட்கறீங்களே, நான் உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு ஒரு சவால் விடுறேன். தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் முதலமைச்சரா இருக்கிறார், திமுகவுடைய தலைவரை பார்த்து நீங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் சகோதரி முஃப்தி முகமது அவர்கள் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி மொழி உரிமைன்னு வரும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலும் நம்முடைய தலைவரை பார்த்தாலும் கோபம் வருது, பயம் வருது. மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தாரு, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க. குறுக்கு வழியில மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள முயற்சிக்க செய்யறாங்க. குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறாங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் மறுத்தார். ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு, ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது? தமிழ்நாடு ஏத்துக்கலன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு 2500 கோடி தர முடியாது அப்படின்னு சொன்னார் ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் மீண்டும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா நீ இந்திய திணிக்கிற, குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பாக்குற, சமஸ்கிருதத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பாக்குற. 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய தமிழ் மக்கள் மீது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாக்குறாங்க, ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன சொல்லுது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இல்லாம நம்பர் 1 அடிமை நிரந்தர பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? 2000 கோடி ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ் ஜி, நீங்க இங்க வர வேணாச்சு, நானே டெல்லிக்கு வரேன், மூஞ்ச மூடிட்டு வந்துடுறேன், 4 கார் மாறி வந்துடுறேன், நீங்க எங்க நீட்டினாலும் நான் கையெழுத்து இல்ல, குட்டிக்கரணை கூட போடுறேன். நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம். அதனால நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல அவங்களுடைய தாய்மொழி காண போச்சு. உதாரணத்திற்கு ஹரியானா மாநிலம், அவங்களுடைய தாய்மொழி ஹரியான்வி, ஹிந்தி புகுந்ததுனால இன்னைக்கு அவங்க தாய்மொழி காண போயிடுச்சு. பீகாருடைய தாய்மொழி பீகாரி, ஹிந்தி உள்ள புகுந்து அவங்க தாய்மொழியை மறக்கடிச்சிருச்சு. சத்தீஸ்கருடைய தாய்மொழி சத்தீஸ்கரி,
உத்தரப்பிரதேசோட தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழி இந்த மாநிலத்துல எல்லாம் ஹிந்தி உள்ள புகுந்துருச்சு. அவங்களுடைய தாய்மொழியை மறந்துட்டாங்க. இப்படி பல தாய்மொழிகளை விழுங்கின மொழி இந்தி மொழி. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியில இந்தி திணிப்பை எப்போதும் எதிர்ப்போம்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியோடு இருக்கின்றார்.